யாராவது வந்து அன்ப வந்து யார்கிட்டயாவது இருந்து அனுபவம் செய்யணும் அப்படின்னா யாராவது வந்து மற்றவங்க கிட்ட இருந்து அன்ப அனுபவம் செய்யணும் அப்படின்னா இதயத்துல இருந்து அன்பு வேணும். பாப்தாதாவோட டைட்டில் வந்து தில்வாலா, அதாவது இதயத்தை வென்றவங்க அப்படின்னு அர்த்தம். மற்றும் திலாராம் அப்படின்னா இதயத்தின் கம்ஃபர்டர், இதயத்தை க்ளோஸா வச்சுக்கிறது. ஸோ பாப்தாதாவோட தலைப்பு வந்து தில்வாலா மற்றும் திலாராம். தில்வாலா அப்படின்னா இதயத்தை வென்றவங்க அப்படின்னு அர்த்தம். திலாராம் அப்படின்னா இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு அர்த்தம். புத்தி வந்து ரொம்ப இதுவா இருக்கும் மற்றும் இதயம் வந்து சூக்ஷ்மமாக இருக்கும். தலை வந்து கிராஸ் அப்படின்னா வேணுமென்று செய்வாங்க, அதான் கிராஸ். தலை அப்படி இருந்தா இதயம் வந்து சூக்ஷ்மமாக இருக்கும். நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணும் போது நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணும் போது நம்ம எப்பவும் இதுதான் சொல்வோம், நான் சொல்றேன் இது உண்மையான இதயத்துல இருந்து நான் இத சொல்றேன். என்னோட உண்மையான இதயத்துல இருந்து நான் சொல்றேன். அப்பாவை நினைவு செய்யுங்க உண்மையான இதயத்துல இருந்து. அப்பாவை நினைவு செய்யுங்க உண்மையான இதயத்துல இருந்து. எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? Today's day 2. The Divine Sanskar, Divine World. Devi Sanskar, Devi Sansar. Sato Thoughts. Sato Sankalp. Now we will listen to Moini Didi. Om Shanti, everyone. Do you all have the gift of Sato mind? Can you look at your mind and see if it's Sato or it's Sato Pradhan or it has little bit of Rajo?
I don't think there is any tamo, right? Tamo is gone. Because tamo is very negative, very dark, full of revenge, anger, envy. Baba's children don't have that. But Rajo is where fluctuation happens. Like mind should be peaceful, right? Sorry. So is it full of peace or is உங்க peace மனது வந்து sometimes சாந்தியாக இருக்கிறதா இல்ல வந்து எப்போது சாந்தி கொஞ்ச நேரம் சாந்தி கொஞ்ச நேரம் or any kind of கோபம் அந்த மாதிரி இருக்குதா? concerns, worry, ஏதாவது கவலை? whatever happens in corporates, right? இந்த அதாவது இந்த துவாபர யுகத்துல என்ன நடந்தாலும் அது வந்து ரஜோ. There is sorrow, துக்கம். giving and taking of sorrow. அதாவது நம்ம எடுத்துக்கிறோம் மற்றும் கொடுக்கிறோம் துக்கம். But in silver age, even if it's ஆனா sattva, திரேதா யுகத்துல வந்து sattva-pradhan. சத்தோவா இருந்தா கூட சத்தியுகம் தான் வந்து உண்மையான சத்தோ. ஆனால் திரேதா யுகத்துல degrees are less of your, அதாவது இந்த டிகிரி வந்து கம்மியா இருக்கும், but there is no sorrow. ஆனா துக்கமே கிடையாது திரேதா யுகத்துல. சத்தியுகத்தை கம்பேர் பண்ணும்போது திரேதா யுகத்துல டிகிரி கம்மியா இருக்கும், ஆனாலும் துக்கமே இருக்காதுங்க. We intentionally don't give sorrow, but நம்ம வேணுமென்றே துக்கம் கொடுக்கறது இல்ல, ஆனா நமக்கு துக்கம் so giving and taking of sorrow வருது. துக்கம் கொடுக்கவும் கூடாது மற்றும் துக்கம் எடுத்துக்கவும் கூடாது. lack of appreciation of யாராவது நம்ம பாராட்டல அப்படின்னா, because if you have sato mind, you always look at the good qualities. நமக்கு வந்து சத்தோ புத்தி இருந்தது அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து எல்லாத்துலயும் வந்து ஒரு நன்மை தான் பார்ப்போம். நன்மையோட தரம். இது வந்து ஒருத்தரோட கதாபாத்திரம், ஒருத்தரோட கதாபாத்திரம் அவங்க நடிக்கிறாங்க, அவங்களோட நல்ல குணத்தை தான் நம்ம பார்ப்போம். அதான் சத்தோகுணி ஸ்டேஜ். And also when there is sato quality, sato, மற்றும் சத்தோவோட தரம் இருந்தது அப்படின்னா you are very respectful, you are humble. நம்ம வந்து ரொம்ப மரியாதைக்குரியவங்களா இருப்போம் மற்றும் ரொம்ப ரொம்ப தலகணம் இல்லாம இருப்போம், ரொம்ப தன்மையாக இருப்போம். நம்ம so sato mind சத்தோ புத்தி அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சத்தோ புத்திக்கு நம்ம வந்து நம்ம ஒருத்தங்க வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒண்ணு வந்து அது எப்படின்னா, ஒண்ணு வந்து அக்னியின் யோகா மூலியமாக நமக்கு பாபா கிட்ட இருந்து நிறைய சம்ஸ்காரம் கிடைக்கிறது, தெய்வீக சம்ஸ்காரம். மற்றும் நம்ம வந்து சம்ஸ்காரத்தை நமக்குள்ள கொண்டு வரோம். அது எப்படி நடக்கும்னா நம்ம பயிற்சி பண்றதுக்கு மூலியமா மற்றும் விழிப்புணர்வு நம்ம உருவாக்கணும். நம்மளோட அசல் உண்மையான எண்ணங்கள் மற்றும் ஸ்வரூபத்தை நம்ம நமக்குள்ள வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து அந்த தெய்வீக சம்ஸ்காரம் நமக்குள்ள வந்துரும். your original self, qualities of the, அதாவது நீங்க வந்து உங்களோட உண்மையான அசல் ஸ்வரூபம் மற்றும் தரம் அத நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப அற்புதமானது. ஒண்ணு வந்து நம்ம அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா நிறைய எண்ணத்தின் வீணாகிற சக்தியை நம்ம குறைக்க முடியும். ஆனாலும் நம்ம வந்து ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஞானத்தை பயன்படுத்தணும், பயிற்சி பண்ணணும். நம்மளோட உண்மையான அசல் தெய்வீக குணங்களை நாம நினைச்சுக்கிட்டே இருக்கணும், பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
So when you think, when you have love, உங்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து from that original stage towards anyone, everyone. அதாவது அந்த Whenever you அசல் feel at ஸ்வரூபத்துல someone இருந்து is நீங்க their எல்லாத்துக்கும் அன்பை eternal கொடுங்க. stage also. அவங்களோட உண்மையான And அசல் when I'm ஸ்வரூபம் என்னது doing it, அத பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு அன்பை you கொடுங்க. are really sharing true love, அப்பதான் which வந்து நீங்க could be the உண்மையான power, அன்பை வந்து strength, பகிர்ந்துக்கிறதுக்காக when அர்த்தம். people will get what they want. அப்ப வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது Whatever நம்மகிட்ட இருந்து they're looking கிடைச்சிரும். for, முதல்ல வந்து அவங்கள வந்து they will உண்மையான experience ஸ்வரூபமா that. பார்க்கணும். நம்மளே உண்மையான ஸ்வரூபமா பார்த்து அவங்களோட Because உண்மையான this is ஸ்வரூபம் also என்ன itself ஆத்மா, a state of love. ஆத்மாவோட உண்மையான If you குணங்கள் என்ன integrate அன்பு. சோ sanskar அந்த with அன்புல நீங்க practice, பார்க்கும்போது so அவங்களுக்கு that என்ன தேவையோ அது sanskars அவங்க அடைவாங்க. emerge. Mm. Or சோ நம்ம by using ஆத்மாவாக that பார்க்கணும். quality in interaction especially, அந்த தரத்தை வந்து பயன்படுத்தி நம்ம வாக்குவாதத்துல இறங்கணும். நம்ம இப்ப யார் கூட creating பேசிட்டு இருக்கோம், actions, right? அப்படி செயல்கள் And பண்றோம் actions அப்படின்னா create sense. நம்மளோட அசல் ஸ்வரூபத்தை நம்ம முன்னாடி கொண்டு வரணும். So சோ use it as many times you can எந்த use. அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த Just அளவுக்கு நீங்க become quiet பயன்படுத்துங்க. அமைதியாக இருங்க. so that your feelings are clear. நீங்க Quietness அமைதியா fully. இருக்கும்போது உங்களோட Take it உணர்ச்சி to வந்து your original. Take it to சுத்தமாகுது your மற்றும் eternal stage. உங்களோட உணர்வுகள் எல்லாம் சுத்தமாகுது, உங்க இதயம் சுத்தமாகுது. And அதுக்கப்புறம் as நீங்க much வந்து you do it whole day, உங்களோட keep on உண்மையான doing it. அசல் ஸ்வரூபத்துக்கு நீங்க வாங்க. அந்த Then you will குணங்களை find that உங்களுக்குள்ள while உருவாக்குங்க. interacting, அப்ப you are நீங்க able வந்து to use மத்தவங்களோட the virtues. உரையாடல் பண்ணும்போது You are able to use powers. அப்ப வந்து நீங்க உங்களோட சக்திகளை பயன்படுத்துறத நீங்க பார்க்கலாம். When there is Sato Pradhan stage, you don't அத feel like you are tolerating anything. அதாவது நீங்க சத்தோப்பிரதான நிலையத்துல இருக்கும்போது நீங்க வந்து எதையுமே பொறுத்து கொள்ளணும். நான் இவ்வளவு Because பொறுத்து tolerance கொள்ளணுமா also அப்படிங்கிற sometimes could be ஒரு painful, right? ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பொறுத்துட்டு You போறோமோ don't அந்த know அளவுக்கு that நமக்கு you are like வலியும் இருக்கும் இல்லையா? forcefully ஆனா அந்த yelling. It is பொறுத்து போற not வலி like கூட that. நமக்கு தெரியாது. நம்ம சத்தோப்பிரதான நிலையில இருந்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு பொறுத்து With போறோம், பொறுமையா Brahma போறோம், Baba, அந்த வலி கூட தெரியாது. whether there was opposition, அதாவது ஏதாவது வந்து எதிர்ப்பு வருது, there was lot of criticism, நிறைய வந்து தப்பா பேசுறது lot நம்மள of பத்தி, even personal humiliations many times. நம்மள பத்தி தப்பா But பேசுறது, again, நம்மள பத்தி I don't think it's தரகுணவா necessary. பேசுறது. Because otherwise it could show on the face or it could show அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம while மூஞ்சில அது speaking or காமிச்சிரும். later நம்ம on பேசும்போது sometimes அதை காமிச்சிருவோம், நம்ம it's உரையாடும் போது அதை probably like this. காமிச்சிருவோம். ஆனா நீங்க வந்து His புன்னகையில drishti இருக்கணும், on them shows அவங்களுக்கு that அந்த they are திருஷ்டி also கொடுக்கணும். the eternal souls, but they அவங்களும் have ஒரு உண்மையான they are not on the right ஒரிஜினலான path. அசல் ஆத்மா தான். அந்த உணர்வுல நம்ம So பார்த்து this way, அவங்களோட looking உண்மையான at ஸ்வரூபம் someone's அன்பு அப்படின்னு அந்த மாதிரி திருஷ்டி கொடுத்து eternal நம்ம state பார்க்கும்போது can help us to have அந்த very அசல் blissful ஸ்வரூபத்துல thoughts. இருக்கிறது வந்து நமக்கு உதவி Like in செய்யும். golden age, when you are Sato, you won't சத்தியுகத்துல say, இருக்கும்போது oh, I'm tolerating this. There நான் is இவ்ளோ nothing வந்து like that பொறுத்து to போறேன், அந்த tolerate, மாதிரி but still எதுவுமே கிடையாது சத்தியுகத்துல. calmness, patience, gentleness, அமைதி, all the பொறுமையாக divine இருப்பது, virtues, இதெல்லாம் வந்து ரொம்ப they சுலபமா வந்துரும். emerge in a very natural way. அதெல்லாம் வந்து ரொம்ப If you are இயற்கையாகவே அந்த on the குணங்கள் அவங்களுக்கு வந்துரும். eternal ரொம்ப அமைதியா state. போறது, ரொம்ப அமைதியா இருக்கிறது, உள்ளுக்குள்ள And அமைதியா then இருக்கிறது மற்றும் ultimately, பொறுமையா இருக்கிறது, when இதெல்லாம் you வந்து come ரொம்ப to இயற்கை குணமா home இருக்கும் சத்தியுகத்துல. before returning home, நம்ம வீட்டுக்கு and from திரும்புறதுக்கு home முன்னாடி we are coming directly நம்ம in golden age. நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி We நம்ம come to the டைரக்டா first சத்தியுகத்துல stage தான் of வரப்போறோம். attraction, right? That is to our eternal stage. நம்மளோட அந்த And உண்மையான within that அசல் eternal, ஸ்வரூபத்துக்கு there is நம்ம original, and that is deity. அந்த ஸ்வரூபத்துக்கு வரணும். Divine. அது உள்ளுக்குள்ள அந்த உண்மையான ஸ்வரூபத்துக்குள்ள தெய்வீக குணங்கள், அதாவது தேவதையாக நான் Now, இருக்கின்றேன். when there is this love between the souls in their eternal stage, அதாவது ரெண்டு ஆத்மாக்குள்ள அன்பு இருக்கு, அதாவது உண்மையான அசல் and ஸ்வரூபத்துல then there இருக்கும்போது are அந்த அன்பு இருக்கு அப்படின்னா very beautiful thoughts when mind is peaceful, நம்ம புத்தி வந்து சாந்தமா இருக்கும்போது ரொம்ப அற்புதமான எண்ணங்கள் நமக்கு வரும், elevated thoughts, உயர்ந்த எண்ணங்கள்.
always good wishes for everyone. எப்பயுமே நல்ல எண்ணங்கள், சுப பாவனைகள் மத்தவங்க மேல நம்ம வைப்போம். To claim our original stage of Sato Pradhaniya. நம்மளோட உண்மையான ஸ்வத்த பிரதான நிலைய வந்து நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம வந்து Several thoughts. இந்த சத்தோ எண்ணங்கள் வைக்கணும். Because quality of Sato, ஏன்னா சத்தோவோட தரம் வந்து I'm using word, Sato is not a virtue, it's a quality. சத்தோ வந்து குணம் கிடையாது, அது வந்து ஒரு So when there தரம். is Sato mind, சத்தோ எண்ணங்கள், சத்தோ internally புத்தி we are இருக்கும்போது always have lot of happiness, உள்ளுக்குள்ள contentment. நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். But if it's Rajo, ஆனா ரஜோவாக இருக்கும்போது that means the traces which are left, அதாவது அந்த ஒரு கலப்படம் இருக்கும் இல்லையா, traces which are துவாபர் left யுகம், of any subtle vibe, அந்த துவாபர் யுகத்துல இருந்து நம்ம that பிறவி allows எடுக்கிறோம் to இல்லையா, be அதுல Sato. இருக்கிற கலப்படம். So one is, of course, to practice and to imbibe and use it while doing actions, right? நம்ம வந்து பயிற்சி That பண்ணி we நம்ம have குள்ளுக்குள்ள good கொண்டு வந்து practice நம்ம when we செயல்கள்ல கொண்டு வரணும். sit. Like tomorrow morning, if you just sit and be in your eternal அதாவது state, நாளை காலையில நீங்க அப்படியே உட்கார்ந்து you will உங்களோட find your உண்மையான connection அசல் with Baba ஸ்வரூபத்துல will be great. இருந்து நீங்க வந்து அப்பாவோட But கனெக்ஷன் then வைங்க. use it whole day மற்றும் while நாள் முழுவதும் speaking, அதை while பயன்படுத்துங்க. singing, while பேசும்போது, interacting, while eating. சாப்பிடும் போதும், உட்காரும் போதும், எந்திரிக்கும் போதும் அதை You பயன்படுத்துங்க. might not be able to do it all the time, but even if உங்களால you எல்லா do நேரமும் பண்ண for முடியாது. 5 ஆனா minutes, எப்பப்ப 1 hour, முடியுதோ 5 நிமிஷம் and உங்களுக்குள்ள எடுத்துட்டு somewhere it நீங்க will வந்து stay with you. அது Doesn't go பண்ணும்போது anywhere. எப்பயாவது வந்து உங்களுக்கு கூடவே இருக்கிற மாதிரி But நீங்க it needs உணர்வீங்க. to be done while doing actions. ஆனா அது வந்து நம்ம செயல்கள் And பண்ணும் then you போது நம்ம yourself பயிற்சி பண்ணி say by பார்க்கணும். the evening நீங்க உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க, that I சாயந்தரத்துக்குள்ள was sweet, I was நான் வந்து ரொம்ப இனிமையா soft, இருந்தேன், I was நான் ரொம்ப had அமைதியா good இருந்தேன், wishes. It will be நான் evolving எல்லாத்துக்கும் from நல்ல you to you. எண்ணங்கள், சுப பாவனைகள் வைத்தேன். Because from eternal it has to emerge. ஏன்னா the அந்த original. உண்மையான அசல் ஸ்வரூபத்துல இருந்து அது உருவாகணும். Because at confluence age, ஏன்னா we சங்கம் practice soul யுகத்துல consciousness. What is நம்ம soul ஆத்ம consciousness? உணர்வுல இருக்கிறது நம்ம நிறைய Also பயிற்சி is to பண்ணிக்கிட்டே be in இருக்கோம். my eternal stage. ஆத்மாக்கள் வந்து ஆத்ம உணர்வுகள்ல இருக்கும் போது நம்மளோட உண்மையான But அசல் that's what the ஸ்வரூபத்துல soul இருக்கிறதுக்கு அர்த்தம். consciousness is when I'm in my eternal stage. ஆத்ம உணர்வுல இருக்கிறது அப்படின்னா நான் என்னோட உண்மையான Moving அசல் state of the ஸ்வரூபத்துல body இருக்கிறேன்னு aspect, அர்த்தம். it's eternal state. அதுதான் And I உண்மையான like it அசல் very much ஸ்வரூபத்துல that இருக்கு. when அது எனக்கு ரொம்ப when பிடிக்கும். even saying soul உண்மையான என்னோட அசல் consciousness. ஸ்வரூபத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப Because பிடிக்கும். what is soul consciousness? ஏன்னா ஆத்ம உணர்வுனா என்ன? The eternal என்னோட quality உண்மையான அசல் ஸ்வரூபத்தை is நான் நினைச்சு soul பாக்குறது தான் ஆத்ம consciousness. உணர்வுல இருக்கிறது. And this practice also இந்த பயிற்சி doesn't allow some of the sanskars to emerge. They just இந்த get merged. இந்த பயிற்சி பண்ணும்போது நம்மளோட இந்த That's வீணான say சம்ஸ்காரம் if கூட you are வர விடாம practicing தடுத்துரும். emerging that sato stage. So whatever had to emerge if I was not practicing, that will be merged, right? என்னன்னா எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோனோ ஆத்ம உணர்வுல நான் Maybe இருந்து subtly பயிற்சி I was பண்ணும்போது feeling அந்த upset, வீணான சம்ஸ்காரம் கூட sad, but எனக்குள்ள that is வராது. not because I'm practicing my eternal stage. ஏனென்றால் நான் வந்து So one என்னோட way to உண்மையான அசல் transform ஸ்வரூபத்தை நான் பயிற்சி பண்ணி பாக்குறேன். self-transformation முதல்ல வந்து எனக்குள்ள நான் அந்த மாற்றத்தை உருவாக்கணும். from what at present I am and what I have இப்ப to நான் become. இந்த நிலையில நான் Because என்னவாக Baba was இருக்கிறேன். saying, Brahmins have to be accurate in இன்னைக்கு thoughts, பாபா words, and சொன்னாங்க, actions. பிராமின்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். What accuracy means is your கரெக்டாக eternal இருக்கணும் state, அப்படின்னா நம்மளோட உண்மையான அசல் ஸ்வரூபம் தான். not to make mistakes. நம்ம Baba வந்து said தவறு carelessness, செய்யக்கூடாது. maybe அதாவது long list of கவனம் mistakes இல்லாம இருக்கும்போது நம்ம which we தவறுகள் make. செய்யறோம்ல, அது பண்ணக்கூடாது. கவனம் வைக்கணும். So for Sato, we have to be at least consistent, like whole day. நம்ம வந்து தொடர்ந்து Feel that இருக்கணும், அந்த உணர்வுல Sato இருக்கணும். mind, சத்தோ very எண்ணத்துல elevated, சத்தோ very புத்தியில இருக்கணும். beautiful, very loveful. ரொம்ப அன்பாக, ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக நம்ம I இருக்கணும். think it's important, right? அது Before ரொம்ப முக்கியம் தானே.
divine sanskars for divine தெய்வீக world சம்ஸ்காரம் தெய்வீக உலகத்துக்கு emerges from that. அதுதான் We have நமக்கு to do உருவாக்க it. முடியும். When you do நம்ம it, கண்டிப்பா பண்ணணும். நம்ம and then பண்ணனாதான் you experience. அப்பதான் நம்ம அனுபவம் செஞ்சு பார்க்க I முடியும். keep thinking in golden age, you won't சத்தியுகத்துல even வந்து நான் remember வந்து this. Oh, this is golden age time. ஓ இது சத்தியுகம் You won't be aware, like Baba says, even நமக்கு when you தெரியாது. are ஓ இது in சத்தியுகம், your நம்ம home, you சத்தியுகத்துல won't be இருக்கிறோம், aware you are நம்ம at வீட்ல home. இருக்கோம், இது வீட்ல இருக்கோம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வே நமக்கு But இருக்காது. now, ஆனா இப்ப வந்து I was thinking before the end of confluence, இந்த கலியுகம் wherever முடியறதுக்குள்ள, இந்த we சங்கம் are, யுகம் முடியறதுக்குள்ள நம்ம எங்க we should இருந்தாலும் make that home நம்ம service வீட்டை place நினைச்சு wherever பார்க்கணும். we are. நம்ம தெய்வீக குணங்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். Where சத்தியுகத்துல there இருந்து is பார்க்கணும். divine world, heaven, தெய்வீக உலகம் இருக்குது, paradise, golden age, whatever words. சத்தியுகம் இருக்குது, சொர்க்கம் That should இருக்குது. be. என்னென்ன If வார்த்தைகள் யூஸ் it's பண்ணலாமோ not there பயன்படுத்தி until end, நம்ம பயிற்சி பண்ணணும். இப்ப then when மட்டும்தான் we அது get பண்ண முடியும். transferred, ஏன்னா நம்ம look at what சத்தியுகத்துல இருக்கும்போது ஓ நம்ம happens. சத்தியுகத்துல இருக்கோம், நம்ம சொர்க்கத்துல We have to இருக்கிறதான உணர்வு transfer நமக்கு from இருக்காது. confluence age to golden age. சங்கம் யுகத்துல But இருந்து at the நம்ம time of சொர்க்கத்துக்கு transfer, மாத்தணும். அந்த டைம்ல நம்ம மாறுற I நேரத்துல should have this நான் stage. இந்த நிலையில கண்டிப்பாக இருக்கணும். I love this word Sato very much. இந்த சத்தோ வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. Rajo no. ரஜோ go கிடையாது. beyond Rajo now. நம்ம ரஜோ No விட்டு problem, தாண்டி no நம்ம போகணும். confusion, no conflict, எந்த குழப்பமும் no இருக்கக்கூடாது, sorrow, எந்த no ஒரு worry. தடைகள் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. No, Baba talked about law and order of golden age and பாபா order வந்து carefree. விதியை பத்தி சொல்லியிருக்காங்க You could சத்தியுகத்துல. only be carefree if you look at any moment you passed. It was so beautiful. அதாவது நீங்க கவலையற்று எப்ப இருப்பீங்கன்னா ஒரு ஒரு நொடி ரொம்ப So I think அற்புதமாக we நீங்க all கடந்து have to போகும்போது. take it. I should say seriously or honestly, this நீங்க practice வந்து இந்த பயிற்சி எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா of எடுத்துக்கணும் மற்றும் creating ரொம்ப உண்மையாக golden எடுத்துக்கணும். stage, keep reminding, உங்களோட I நீங்க am வந்து peaceful, உங்களை நினைவு I செஞ்சுட்டே am இருங்க. நீங்க pure. அன்பா இருக்கணும், ரொம்ப சாந்தியாக இருக்கணும். உங்களோட உண்மையான So அசல் just ஸ்வரூபத்தை keep எண்ணத்துல வச்சுக்கிட்டே reminding. இருக்கணும். One thought, then two thoughts, three ஒரு thoughts. எண்ணம் வைங்க மற்றும் 2 வைங்க, 3 வைங்க, அப்படியே And இன்க்ரீஸ் that பண்ணிட்டே போங்க. definitely will influence அப்ப கண்டிப்பா அதுக்குண்டான பாதிப்பு your இருக்கும். drishti, your உங்களோட திருஷ்டி, attitude, உங்களோட your அணுகுமுறை interaction, your words, மற்றும் உங்களோட everything will be influenced. காரியங்கள் இறங்கும் போது மற்றும் நீங்கள் உரையாடல் It's not பண்ணும் going போதும் to அது just கண்டிப்பாக come. அந்த It's not அனுபவம் going to இருக்கும். just happen. இது வந்து உடனே நடக்காது. But நம்ம வந்து every பயிற்சி day, பண்ணணும். every ஒரு day, ஒரு நாளும் நம்ம பயிற்சி பண்ணணும். then it becomes a beautiful day, no? அப்புறம் அது வந்து நமக்கு ரொம்ப Every day அற்புதமான you நாளாக are ஆயிரும். serving it naturally. மற்றும் நீங்க You are இயற்கையாகவே doing சேவை your work செய்யன்ற and those அர்த்தம். are around you. நமக்கு But மற்றவங்களுக்கு also மட்டும் they நம்ம will நமக்கு serve சுத்தி இருக்கவங்களுக்கு மட்டும் all நம்ம of us. சேவை செய்யல, Because மற்றும் if you have to create a world, நம்ம இந்த உலகத்தையும் it must உருவாக்குறோம். be touching somewhere, some people. நம்ம இந்த உலகத்தை உருவாக்கணும். நம்ம மற்றும் மத்தவங்களை வந்து நம்மளோட எண்ணங்களாக, No, நம்ம Baba says செயல்கள் do மூலியமாக Mansa Seva. மற்றும் What நம்ம is குணங்களாக Mansa? அவங்கள டச் பண்ணணும். Mansa Seva is to be in that stage. மன்சா சேவாங்கிறது When அந்த I'm in நிலையில Sato இருப்பது. stage, I'm in loveful stage. சத்தோ What I am ஸ்டேஜ்ங்கிறது வந்து spreading ஒரு அன்பான and ஆத்மானா, creating ஒரு is சாந்தியான a ஆத்மா. loveful world, loveful relationship, ரொம்ப அன்பான உலகம் உருவாக்குறேன், loveful அன்பான atmosphere. உறவுகள் வைக்கிறேன். So as our Brahma Baba, he நம்மளோட didn't பிரம்மா look பாபா like வந்து he's practicing something, அவர் வந்து but பயிற்சி he பண்ற was மாதிரியே in that. தெரியாது. He was ஆனா அவர் really that பயிற்சி every பண்ணிட்டே day. இருந்தாரு. That is why anyone who came in front of him யாரு அவங்க always முன்னாடி வந்து felt நின்னாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு love, இருக்கும். ரொம்ப being அன்பு கிடைச்ச peaceful, மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். belonging. அந்த ஒரு You அவங்களுக்கு heard கூட so many சொந்தமானவங்களா stories of so many இருக்கிறதுக்காகவும், strangers அன்பானவங்களா came இருக்கிறதுக்காகவும் to அந்த Baba, உணர்வு, அந்த ஒரு officials ஃப்ரெண்ட்லி came. அன்பு They வந்து came with lot கிடைச்சது. of questions and when they sat in front of Baba, நிறைய they said, கேள்விகளோட yes, பிரம்மா பாபா Baba, முன்னாடி yes, வந்து Baba. நிப்பாங்க. It ஆனா was பிரம்மா பாபா beautiful thing. முன்னாடி வந்தோன்னே அந்த கேள்விகள் எல்லாம் And போயிட்டு Baba அன்பு also, கிடைச்சிரும். whatever questions they had, answered them
ஆனா They are அம்மா very பாபாவும் என்ன loving. கேள்வி அவங்க கிட்ட இருந்ததோ அதுக்கு எல்லாமே அவங்க பதில் கொடுத்தாங்க. What about your expenses? From where you bring all that? எப்படி இவ்ளோ காசு இருந்தது, So எங்க many இருந்து children. நீங்க இவ்ளோ காசு எடுத்துட்டு வரீங்க, எல்லாமே கேட்பாங்க. Baba didn't feel like they doubting. பாபா வந்து They என் மேல really care சந்தேகப்படுறாங்க about அப்படிங்கிற the மாதிரி children. அவருங்க நினைக்கல. My children take care of என்னோட expenses. We குழந்தைகள் don't வந்து இத ask பாத்துக்கிறாங்க, for என் donation குழந்தைகள் from காசு them. கொடுக்கறாங்க அப்படின்னு ரொம்ப And அன்பான it பதில் was very கொடுத்தாரு. impressive because அந்த it பதில் was வந்து good. ரொம்ப வந்து ஆஹ், Again, அற்புதமாக something very இருந்தது, ரொம்ப important வந்து to say, ஊக்குவிக்கிற this மாதிரி is இருந்தது. to அதான் the உண்மை, அவர் material. உண்மைதான் சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு ஆழமாக அங்க Because one பதிஞ்சது. of the most important quality of Sato is truth. ரொம்ப முக்கியமான தரம் And சத்தோ truth is பிரதான very குணம் simple. We என்னன்னா say உண்மை. it naturally, right? நம்ம உண்மை இருக்கும்போது இயற்கையாகவே So all of us should look into before சோ like எல்லோரும் creating நீங்க divine உங்க sanskars தெய்வீக now, சன்ஸ்காரத்தை உருவாக்குறதுக்கு through இப்ப Sato உருவாக்குறதுக்கு mind, நீங்க பார்க்கணும். changing Sato mind into அதாவது ரஜோ interaction புத்தியில இருந்து and சத்தோ create புத்திக்கு sanskars of மாற்றணும். நம்ம உரையாடும் போது divine சத்தோ sanskars, குணியில இருந்து better நம்ம sanskars. உரையாடணும். தெய்வீக Om சன்ஸ்காரத்துல நம்ம உரையாடணும். ஓம் சாந்தி. Thank you, Didi. தேங்க்யூ And தீதி. as you நன்றி all தீதி. know, today is the உங்களுக்கு எல்லாம் very தெரியும், special இன்னைக்கு day, வந்து one of the இன்னைக்கு வந்து special ரொம்ப day of ஸ்பெஷல் நாள். Diwali. இன்னைக்கு It's called தீபாவளியோட Happy ஸ்பெஷல் நாள், Dhanteras. So தன்தேரஸ். today in the இன்னைக்கு world, வந்து உலகத்துல many souls, நிறைய ஆத்மாக்கள் devotees, வந்து they worship Lakshmi. அவங்க They invoke லக்ஷ்மிய Lakshmi. பூஜிப்பாங்க, Now மகாலட்சுமிய Mahalakshmi. பூஜிப்பாங்க. So we know who நமக்கு Mahalakshmi தெரியும் is, யாரு right? மகாலட்சுமி So அப்படின்னு தெரியும் தானே. Jagamma நம்மளோட Mama, மம்மாவ she is the real embodiment அவங்க of தான் உண்மையான Mahalakshmi. But மகாலட்சுமி. also we all as Baba's ஆனா children, நம்ம together with எல்லாருமே Mama and Baba, we பாபா are மம்மா also கூட image நம்ம of எல்லாருமே Lakshmi, right? மகாலட்சுமி தான். So they are calling out அதனால Mahalakshmi. நமக்கு So we have to மகாலட்சுமிக்கு give கூப்பிடுறாங்க. them இந்த உலகத்துல blessings இருக்கிற எல்லா with ஆத்மாக்களும் Dhan. மகாலட்சுமிய And கூப்பிட்டுட்டு Dhan, இருக்காங்க. as real Dhan is, Dhan means the wealth. அதாவது It's the wealth of செல்வம், knowledge, உண்மையான right? செல்வம் அப்படின்னா வந்து Wealth of ஞானம் தான். knowledge. And where they will get all those? இதெல்லாம் From நம்ம எங்க Baba's இருந்து children. கிடைக்கும்? இதெல்லாம் So பாபா if குழந்தைங்களுக்கு they are மட்டும்தான் calling கிடைக்கும். out, so we should அவங்க also எல்லாரும் listen நம்மள to them, கூப்பிடுறாங்க. right? அதனால அவங்களோட So கூப்பிடுற we are குரலை not நம்ம கேட்கணும். worshipping, but we are நம்ம invoking வந்து that image பூஜிக்கல, in மற்றும் us, நம்ம வந்து so that உண்மையான through us நம்மளோட Baba மகாலட்சுமிய can give them உருவாக்கி, the மற்றும் powers. பாபா வந்து So here, மற்ற எல்லா let's ஆத்மாக்கும் அந்த invoke உண்மையான Lakshmi செல்வம் என்ற image ஞானத்தை in கொடுப்பாங்க. us, and let's serve the whole world, நம்ம இந்த all those முழு devotees உலகத்துக்கும் who are நம்ம சேவை calling out. செய்யலாம். So let's few யார் யார் minutes நம்மள do கூப்பிடுறாங்களோ this அவங்க seva. எல்லாத்துக்கும் அந்த கூப்பிடுற குரலை Om கேட்டு நம்ம சேவை செய்யலாம். Invocation of மகாலட்சுமியை கூப்பிடுவது. பாபா சொல்றாங்க மகாலட்சுமி is the feminine அவங்க counterpart வந்து to மகாலட்சுமி வந்து விஷ்ணுவோட ஒரு பெண்மையின் ஸ்வரூபம். மகாலட்சுமி வந்து ஒரு of a perfect feminine and masculine or yin and yang qualities. Let's take a few moments கொஞ்ச நொடி எடுத்துட்டு and invoke the soul's original nature, ஆத்மாவோட of உண்மையான divinity, தெய்வீக குணங்களை a நம்ம perfect form கூப்பிடுவோம். where everything is in perfect balance. Take a deep breath now ஆழமாக மூச்சு எடுத்து விடுங்க and leave your மற்றும் இந்த world. உலகத்தை விட்டு செல்லுங்கள். Move to the edge of the world where there is nothing எல்லையற்ற physical, உலகத்துக்குள்ள போங்க. அங்க எந்த no ஸ்தூல drama, no எந்த டிராமாவும் கிடையாது, எந்த பொறுப்புகளும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு Let உலகத்துக்கு them போங்க. all go. எல்லாமே விட்டுட்டு போங்க. As you settle into a நீங்க place of அமைதியான silence, ஒரு இடத்துக்கு வரும்போது in front of உங்களுக்கு you முன்னாடி is a radiant ஒரு ஒளி, image of ஒரு Mahalakshmi. ஒளியோட மகாலட்சுமியோட வடிவம் இருக்கிறது. She is adorned with beautiful அவங்க jewelry ரொம்ப அழகான gold all around நகைகள் her. போட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சுத்தி அவங்களுக்கு ஒரு அற்புதமான Let's மாலை focus இருக்கிறது. on her gentle smile, அவங்களோட ஒரு புன்னகையை her பார்க்கலாம். benevolent vision, அவங்க பார்வை எல்லாமே and வந்து her ரொம்ப contented நன்மையாக face. இருக்கும். Allow yourself to accept that Mahalakshmi is your அதாவது memorial. மகாலட்சுமிங்கிறது என்னோட
your divine மகாலட்சுமிங்கிறது presence, என்னோட Goddess Mary. தெய்வீக குணங்கள் மற்றும் என்னோட நினைவு சிலை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னோட தெய்வீக குணங்களை தான் மகாலட்சுமியாக Take a deep நம்ம வந்து breath பூஜை பண்றாங்க. and ரொம்ப remind ஆழமாக yourself, மூச்சு எடுத்து விடுங்க மற்றும் உங்களுக்குள்ள I, நினைவு the செய்யுங்க, soul, நான் ஒரு full of ஆத்மா, all beautiful எல்லா ரொம்ப qualities of the அற்புதமான soul, அன்பான எல்லா குணங்களும் எனக்குள்ள இருக்குது. love, அன்பு, purity, தூய்மை, peace, சாந்தி, joy, சந்தோஷம், and light. எல்லா See அற்புதமான God's குணங்கள் love என்கிட்ட and இருக்கு. light பாபாவோட shining upon you. அன்பு மற்றும் அமைதியான ஒளியை என் மேல விழுவதை நான் Fill பார்க்கிறேன். yourself with this பாபாவோட light. சக்தி கிட்ட இருந்து, பாபாவோட சக்தி எல்லாமே Absorb எனக்குள்ள the rays of peace and நான் purity அப்படியே from உறிஞ்சிக்கிறேன். Baba. பாபாவோட அந்த ரேஸ் எல்லாமே என் மேல விழுது, நான் அப்படியே உறிஞ்சிக்கிறேன். Breathe them in fully. நீங்க அத வந்து அப்படியே மூச்சு இழுத்து விடுங்க. Fill the belly of the soul with Baba's love. உங்களோட ஆத்மால பாபாவோட சக்திகளை வந்து உங்க ஆத்மாக்குள்ள நிரப்பிக்கோங்க. ஆத்மா என்ற வயித்துக்குள்ள ஃபுல்லா நிரப்பிக்கோங்க. அப்பா பாபா கிட்ட இருந்து சக்தி எடுத்து உங்க ஆத்மாக்குள்ள Breathe in நிறைத்துக்கோங்க. and out deeply a few more times. ஆழமாக மூச்சு எடுத்து விடுங்க ஒரு 3-4 With வாட்டி. each breath, you savor and take in even more purity, joy, and love. மற்றும் தூய்மை, அன்பு, சாந்தி இன்னும் அதிகமாக பாபா கிட்ட You இருந்து deeply நாங்க know எடுத்துக்கோங்க. that love அந்த is what ஆழமான makes the அன்பு universe தான் so வந்து beautiful. இந்த ஆத்மாவை ரொம்ப அற்புதமாக அழகாக Baba's ஆக்கும். love for you, பாபாவோட your அன்பு, love for உங்களோட Baba. அன்பு பாபாக்கு. Again, மற்றும் you breathe in the gentleness radiating from Baba. பாபாவோட ரொம்ப அழகான அந்த ஒளியை Feel உங்களுக்குள்ள connected நீங்க in a உறிஞ்சுக்கோங்க. circle of love. And you feel connected நீங்க வந்து to the whole of இந்த humanity. முழு மனித உலகத்துக்கும் ஒரு தொடர்பு இருப்பது போல ஒரு You're உணர்வு வைங்க. beginning to feel light நீங்க and வந்து ரொம்ப prosperous, லேசாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் உணருவீங்க. holiest and richest. ரொம்ப அன்பாக, ரொம்ப உயர்ந்ததாக, ரொம்ப This experience fills தூய்மையாக, you, the soul, ரொம்ப with உயர்ந்தவர்களாக divine qualities that நீங்க invoke உணர்வீங்க. Mahalakshmi. இதுதான் வந்து உண்மையான மகாலட்சுமியின் குணங்கள், மகாலட்சுமியோட நினைவு. Jaya Lakshmi, Jaya 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 loving smile, Jaya 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 Lakshmi, Jaya 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 Lakshmi, Jaya 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 Lakshmi, Jaya 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 Lakshmi, smile, Jaya 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 Lakshmi, Jaya 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 Lakshmi, Jaya 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 Lakshmi. ஓம் சாந்தி. Om Shanti ஓம் to சாந்தி. all living Mahalakshmis. எல்லா I'm
வாழ்கிற மகாலட்சுமிக்கு deities and souls must have received. எல்லா As ஆத்மாக்களுக்கும் இந்த children, so குழந்தைகள்ட்ட our இருந்து stage இந்த gives them சக்தி போய் கொடுத்துருக்கும். experience அவங்களுக்கு அந்த and அனுபவம் we can கிடைச்சிருக்கும். fulfill the மகாலட்சுமியோட desires, right? உண்மையான அனுபவம் So கிடைச்சிருக்கும். thank ரொம்ப you நன்றி again. Happy மற்றும் Dhanteras to everyone. தன்தேரஸ் Let's to நல்வாழ்த்துக்கள். our Avyakti journey. இப்ப Welcome நம்ம to அவ்யக்தி Avyakti journey. ஜர்னிக்கு போலாம். சாக்கார் Sakar முரளி. Murli. The soul dances when it hears the truth. वेद के बाप दादा के நம்ம साथ இப்ப எல்லையற்ற பாப் தாதா கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரு வெளிய இருக்கிறவங்க எல்லாரும் நினைப்பாங்க நம்ம ரொம்ப சந்தோஷமானவங்க எல்லாத்த விட. ஏனென்றால் நம்ம பாப் தாதா கூட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பாபா சொல்றாரு எந்த வகையான ஒரு எக்ஸ்பிரஷனும் தேவையில்லை. ஏனென்றால் இப்ப யாராவது வராங்க, அவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னா அவங்க முதல்ல என்ன கேட்பாங்க, நீங்க இப்ப என்ன எழுதுவீங்க, ஆத்மாவோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்களோட அப்பாவை பத்தி அவங்களுக்கு தெரியாது. உண்மையாவே அவங்களுக்கு அவங்களோட அப்பாவை பத்தி தெரியாது. உண்மையான அப்பா உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு அப்பாவை பத்தி தெரியுமோ அவங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். ஆனா உங்களுக்கு அப்பாவை பத்தி தெரியாது. பட் உங்களோட குழந்தைகள் நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க சொல்லலாம் அப்பா சொல்றாங்க. ஏன்னா இப்ப நமக்கு 84 பிறவி அத பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அப்பாக்கு தெரியும் இல்லையா? அப்பா நமக்கு புரிய வைக்கிறாருல்ல. ஆனா நமக்கு 84 பிறவி பத்தி நமக்கு தெரியாது. எந்த மனிதர்களுக்கும் இன்னமும் தெரியாது 84 பிறவி பத்தி தெரியாது. நீங்க ஆத்ம உணர்வுல இந்த நேரத்துல இருக்கும்போது உங்களுக்கு புரியும் 84 பிறவினா என்ன அப்படின்னு. இந்த உடல் உணர்வுல இருக்கும்போது நமக்கு எதுவுமே இது புரியாது. இந்த ஞானத்தோட பாயிண்ட்ஸ் மற்றும் நம்மளோட அறிமுகம் இது எல்லாமே நமக்கு அப்பாதான் கொடுக்குறாங்க. நம்ம எங்க போனாலும் சரி, லட்சுமி நாராயண் கோயிலுக்கு போனாலும் சரி, நம்ம அங்க நம்ம அவங்களுக்கு முன்னாடி தலை வணங்கிட்டு நம்ம வருவோம். ஏன்னா அவங்கதான் ராஜா, அவங்கதான் நம்ம இந்த உலகத்துக்கு எஜமானம். அவங்களுக்கு எப்படி அந்த ராஜ்யம் கிடைச்சது? அவங்க இந்த உலகத்தின் ராஜா. எப்படி அவங்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சது? நமக்கு இப்ப புரியுது. நம்ம மத்தவங்களுக்கும் இத புரிய வைக்கணும், எப்படி இந்த ராஜ்யம் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு. நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம், நீங்க கீதா ரீட் பண்ணிருக்கீங்க, கீதைய படிச்சிருக்கீங்களான்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா ராஜயோகத்தோட ஞானம் தான் கீதை. இது நம்ம கேட்கணும், நீங்க கீதைய படிச்சிருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க ஆமா நான் படிச்சிருக்கேன். இவ்வளவு கீதை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் கூட இதோட அர்த்தம் புரியலையா? கீதையில கடவுள் கீதையில எழுதியிருக்காங்க கடவுள் நமக்கு ஞானம் கொடுப்பாரு அப்படின்னு. இவ்வளவு நீங்க படிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இது தெரியல. லட்சுமி நாராயணுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? கலியுகத்துல யாரு சொல்லி கொடுத்தாங்க? எப்படி அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சது? ஏன்னா உங்க குழந்தைங்களுக்கு தான் நல்ல ஞானத்தின் பாயிண்ட்ஸ் தெரியும். நீங்க இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நினைப்பீங்க எவ்வளவு அழகான மலர் நானு, எவ்வளவு நான் ஞானம் உடைந்தவர் அப்படிங்கிறது, புத்திசாலிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க மற்றவங்கள்ட்டயும் இந்த கேள்வி கேட்கணும். நீங்க கேட்கணும், நீங்க குரு வச்சிருக்கீங்களா? அந்த குரு என்ன பிரயோஜனம்? குரு நமக்கு முக்தி கொடுக்கறாங்களா? அவங்க முக்தி எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கே முக்தினா என்னன்னு தெரியாது. உங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நீங்க மத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும். மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது.
இந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அற்புதமா இருக்கும். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? நம்ம இவ்ளோ படிச்சிருக்கோம், நமக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு. அவங்களுக்கு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமான விஷயம். ஆனாலும் உங்களுக்கு இது தெரியல. तो जब कोई फॉर्म भरा யாராவது வராங்க, ஒரு ஃபார்மை வந்து அவங்க நிரப்பணும் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து ஒரு கல்கள் நீங்க சொல்லணும், நீங்க புரிய வைக்கணும், ஞானத்தை வந்து புரிய வைக்கணும் அவங்களுக்கு. ஞானத்தோட பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா வெளிய வந்து போர்டு வச்சிருக்காங்க. அப்ப அதை அத போர்டை படிச்சுட்டு அவங்க உள்ள வரும்போது அவங்களுக்கு புரியும். நீங்க எங்க வந்திருக்கீங்க? நீங்க வந்து பிரம்மகுமாரிசா குமார்சா இந்த மாதிரி பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரஜாபிதா பிரம்மா அந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாருமே பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைகளா? இது வந்து ஒரே ஒரு பிரஜாபிதா தான். பிரஜாபிதா வந்து ஒரே ஒரு குழந்தை தான். तो जानते हो आत्माओं के पिता को जानते यानी वो नहीं ஆத்மாவோட அப்பாவை வந்து நீங்க புரிய வைக்கணும். அவங்களுக்கு தெரியாது. அத நம்ம புரிய வைக்கணும் மற்றும் சொல்லணும். நம்ம எல்லாருமே வந்து சகோதரர்கள். இத புரிய வைக்குங்க. நம்ம எல்லாருமே சகோதர சகோதரிகள். அப்பா வந்து ஒரே ஆத்மாக்கு ஒரே தந்தை அவர்தான். நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள். நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். இது அதுல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. நம்ம எல்லாருமே சகோதரர்கள். मुश्किल कोई काम नहीं अब लगता है आसान, लगता है आसान। हर मानव को देव बनाना प्रभु ने दिया मुझे काम, प्रभु ने दिया मुझे काम। ना कोई और दिल में तमन्ना, ना कोई और दिल में तमन्ना, ना कोई और இனிமையான குழந்தைகள், அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட் அப்பா கிட்ட இருந்து, அம்மா கிட்ட இருந்து மற்றும் பாப் தாதா கிட்ட இருந்து. Om Shanti. Just to Shanti. remind that tomorrow is நாளைக்கு வந்து Wednesday. So புதன்கிழமை children class. நாம வந்து குழந்தைகள் கிளாஸ் இருக்குது. 5ல இருந்து 5:30 மணி வரைக்கும் முரளி கிளாஸ் மற்றும் ஸ்கெடியூல் எல்லாம் ஒண்ணுதான். And also Thursday is the Diwali. வியாழக்கிழமை தீபாவளி நாள். Just to remind everyone that we will be having special Diwali bhog. நம்ம ஸ்பெஷல் தீபாவளி போக் இருக்கும். Also make bhog and we all offer together. உங்களுக்கு உங்களால முடியும்னா நீங்களும் போக் ஆஃபர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணாக நம்ம பண்ணலாம். நம்ம எல்லாரும் கடைசியாக விளக்கேற்றுவோம். அதனால மெழுகு மற்றும் வச்சிருங்க. நீங்க விளக்கேற்றலாம். நம்ம கடைசியாக எல்லாரும் இன்னைக்கு ஹோம்வொர்க்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணலாம். Dear angel sister, Sister Judy from Calgary. Sister Judy ஏஞ்சலை நம்ம வரவேற்போம் ஹோம்வொர்க் படிப்பதற்காக. Om Shanti. Om Shanti. Very warm greeting to all the divine angels. So lovely. தெய்வீக தேவதைகளுக்கு நான் again with such powerful sharing tonight. அந்த ரொம்ப அற்புதமான சக்திசாலியான தீதி வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. On many occasions which I've appreciated and has really highlighted and underlined and encouraged and repeated, which is what we listen to in these amazing moments together. We don't want it to just stay in this amazing moment together,
but we want to really integrate and implement into our day-to-day life. We want to practice. I heard the word practice so much tonight. இன்னைக்கு வந்து நான் பயிற்சிங்கிற வார்த்தை நிறைய கேட்டேன். நம்ம வந்து அதை கேட்கறது மட்டும் இல்லாம நம்ம அதை கவனிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சிங்கிற வார்த்தை வந்து நிறைய நான் இன்னைக்கு நைட்டு கேட்டேன். நான் வந்து ஒரு ஆன்மீக கோச் கூட இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். ரொம்ப அற்புதமாக புரிஞ்சது. நம்மளோட நம்மளோட கவனம், நம்மளோட ஒளி, நம்மளோட எண்ணங்கள், நம்ம என்ன பண்ணணும், அப்பதான் வந்து நம்ம தெய்வீக சம்ஸ்காரத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒன்னொன்னும் வந்து மோனி தீதி கிளியரா அற்புதமாக நமக்கு புரிய வச்சாங்க. நம்மளோட உண்மையான அசல் ஸ்வரூபத்துல இருப்பது, அதோட குணங்களை நம்ம கொண்டு வர்றது, அந்த நிலையில நம்ம அந்த குணத்தை கொண்டு வர்றது, அதை அனுபவம் செய்யறது, பாபா கூட இருந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த அனுபவத்தை இன்னும் அதிகப்படுத்துறது, அந்த அனுபவத்தை நம்ம வந்து கையில புடிச்சு வைக்கிறது, அதாவது நிலை நிறுத்தி வைப்பது, நம்மளோட புத்திய அந்த வகையான செயல்படுத்த வைக்கிறது, மற்றும் சாந்தியான புத்தி, அன்பான புத்தி, ரொம்ப அமைதியான புத்தி, அந்த சத்தோ குணங்களை நம்ம கொண்டு வர்றது வந்து ரொம்ப அற்புதமான அழகான புத்தியை நம்ம எப்படி கொண்டு வர்றது, உயர்ந்த எண்ணங்கள் எப்படி வைக்கிறது, தூய்மையான எண்ணங்கள் எப்படி வைக்கிறது, ரொம்ப பாராட்டும் மூலியமான குணங்கள், அதாவது எல்லாத்துலயுமே அந்த பாராட்டுறது, நன்மை பார்க்க வேண்டியது, அந்த சம்ஸ்காரம், அந்த குணங்கள், அது எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது கேட்கறதுக்கு. நமக்கு வந்து அந்த உண்மையான அந்த கரெக்டான கோச்சிங் கிடைக்கணும். அந்த சக்தி வாய்ந்த ஐடியாஸ் வந்து நமக்கு கிடைச்சது. அத வந்து நம்ம பயிற்சி பண்ணணும். இப்ப வந்து நம்மளோட ஹோம்வொர்க்க பாப்போம். நாளைக்கு என்ன ஹோம்வொர்க்னா, we'll review it and then see if we can take it in deeply and launch. நம்ம முதல்ல பாப்போம் மற்றும் அத வந்து ரொம்ப ஆழமாக நம்ம பயிற்சியை தியானத்தில் நம்ம பண்ணலாம். அதோ சத்தோ எண்ணங்கள், அதுல நம்ம கவனம் வைப்போம். அதாவது சத்தோ எண்ணங்கள், நம்மளோட உண்மையான அசல் ஸ்வரூபம் ஓட எண்ணம் அப்படின்னா என்னன்னா, அப்பா எப்படி இருக்காரோ அதன்படிதான் நானும் ஒரு உயர்ந்த ஆத்மா. யார் இந்த மாதிரி உயர்ந்த எண்ணம், அதாவது அவங்களோட உண்மையான அசல் ஸ்வரூபத்தின் எண்ணம் வைக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் தூய்மை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். So let's take that as a launch. So அத வந்து நம்ம பயிற்சிக்குள்ள கொண்டு வந்து நம்ம அந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம தியானம் பண்ணலாம். எண்ணங்கள், என்னோட உண்மையான அசல் ஸ்வரூபத்தின் எண்ணம் அப்படின்னா என்னன்னா, எப்படி வந்து என்னோட அப்பாவோ அதே மாதிரிதான் நானும் உயர்ந்த ஆத்மா. Those who have such thought, யாருக்கிட்ட அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதோ, of the original self, அதாவது யார்கிட்ட அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதோ, அதாவது அவங்களோட அசல் ஸ்வரூபத்தின் எண்ணம் இருக்குதோ அவங்க கிட்ட மட்டும்தான் உண்மை மற்றும் தூய்மை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். This thought takes me inwards. இந்த எண்ணங்கள் வந்து எனக்குள்ளே நான் பார்க்கிறேன், beyond, எல்லையற்ற, and I am present in that sweet silence. நான் வந்து ரொம்ப அமைதியான இனிமையான உலகத்துக்கு சென்று பாபாவிடம் இருக்கின்றேன். A state where it's so easy
easy அந்த to நிலையில இருக்கும்போது experience எல்லாமே ரொம்ப my சுலபம். அதாவது என்னோட eternal உண்மையான stay, நிலையை அனுபவம் செய்யறது ரொம்ப my சுலபம். eternal என்னோட qualities. உண்மையான அசல் தரத்தை So supported by Baba's vibration, பாபாவோட அதிர்வலைகள் மூலியமாக என்னோட ஆத்மால நான் the நிரப்பிக்கிறேன். depth of peace அது வந்து within சாந்தி, itself, the purity, தூய்மை, the truth, உண்மை, the love. அன்பு. This is me, இதுதான் நான். my eternal, என்னோட உண்மையான original, true அசல் state. உண்மையான அசல் ஸ்வரூபம் நிலை. இதுதான் என்னோட உண்மையான அசல் Out of ஸ்வரூபம். that stage, இந்த நிலையில இருந்து my mind becomes beautiful. என்னோட புத்தி வந்து ரொம்ப அழகாக ஆகுது. நான் இப்படி இருக்கும்போது என்னோட புத்தி Only ரொம்ப அழகமாகுது. creating beautiful thoughts ரொம்ப அழகான எண்ணங்கள் உருவாகுது. about self, என்னை பற்றி மற்றும் about others. மற்றவங்களை பத்தியும் ரொம்ப அழகான எண்ணங்கள் உருவாகுது. And as I move through the world with that beautiful mind, அந்த அழகான அற்புதமான புத்தியோட நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். I express the grace and dignity of a divine being. என்னோட தெய்வீக அன்போடு, தெய்வீக குணங்கள், தெய்வீக சம்ஸ்காரத்தோட நான் இந்த உலகத்துக்கு வரேன். என்னோட அதிர்வலைகள், என்னோட செயல்கள், என்னோட உரையாடல்கள் become as beautiful ரொம்ப அழகாகவும் அற்புதமாக as my ஆகிறது. mind. என்னோட புத்தி எவ்வளவு அழகாக இருக்குதோ அதே மாதிரி என்னோட செயல்கள், என்னோட உரையாடல்கள், Om Shanti. என்னோட வார்த்தைகள் எல்லாமே அழகாக மாறுது. ஓம் சாந்தி. जैसा सोचोगे तुम वैसा बन जाओगे, जैसा कर्म होगा वैसा फल पाओगे। श्रेष्ठ कर्म का आधार है खुद का कर लो दर्शन, यही जीवन का सार है, यही जीवन का सार है। जैसा सोचोगे तुम वैसा बन जाओगे, जैसा कर्म होगा वैसा फल पाओगे। शुभ संकल्प तो जीवन में फिर दुख कैसे
ऐसा जब अंतर में शुभ भावना तो दिल में सुख सावन जैसा। हार कर जो ना हारे जीत उसी की होती है, घनघोर अंधेरे में भी जलती जगमग उसकी ज्योति है। जैसा देखोगे तुम वैसा बन जाओगे, जैसा चाहोगे तुम वैसा बन जाओगे। ये सूरज है तो है किरण, बादल है तो है पवन, प्राण है तो है तन मन, सात सुरों में है सरगम। जो धरती है तो है सागर, जल थल है तो है जीवन, जीवन है तो है भगवन। भगवान के संग समय करो सफल, जैसा कर्म करोगे वैसा पाओगे फल, जैसा सोचोगे तुम वैसा बन जाओगे, जैसा कर्म होगा वैसा फल पाओगे। श्रेष्ठ कर्म का आधार है खुद का कर लो दर्शन, यही जीवन का सार है, यही जीवन का सार है। जैसा सोचोगे तुम वैसा बन जाओगे, जैसा कर्म होगा वैसा फल पाओगे, जैसा सोचोगे तुम वैसा बन जाओगे, जैसा कर्म होगा वैसा फल पाओगे। Om Shanti. ஓம் So சாந்தி. beautiful. ரொம்ப As you அற்புதமானது. think, so you நீங்க become. எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கு So அது we மாதிரியே நீங்க think ஆயிருவீங்க. Sattva, நம்ம we எந்த become அளவுக்கு Sattva. சத்தோவாக நினைக்கிறோமோ அதே Om மாதிரி Shanti, சத்தோவாக we நம்ம meditate மாறிடுவோம். on that. ஓம் சாந்தி. குட் நைட் எல்லோருக்கும்.